பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். இது நல்லா கவனிக்கணும். முகவர்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது யாரு மெயின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன செய்வார்னா 50 பங்கு அவர் கையில வச்சுக்குவார். எத்தனை பங்கு வைப்பாரு? 50 அவர் வச்சுக்குவார். மீதி 50 ஷேர் யாருனாலும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நம்ம தொகையை கொடுப்போம், இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், தொகையை கொடுப்போம். இந்த முகவர் யாரும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தொகையை நம்ம குடிச்சிட்டு ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல என்ன லாபம் என்ன நஷ்டம் நமக்கு தெரியும். அவன் என்ன செய்யறான், வட்டி கணக்கு போட்டுதான் நமக்கு. அவன் என்ன செய்யறான், வட்டி கணக்கு போட்டுதான். அதனால வட்டி அப்படிங்கிறது இஸ்லாத்துல என்ன இது ஒண்ணு. ரெண்டாவது, யாரு முதலீட்டாளர் யாருங்கிறது நமக்கு தெரியாது. தெரிஞ்சா நம்ம கொடுத்து என்ன செய்யலாம், லாபத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும், நஷ்டத்திலையும் பங்கெடுக்கணும். அதான் வியாபாரம். அவன் லாபத்துல தருவான், லாபம் இல்லை அப்படின்னா ஒரே எழுதிடுவான், நமக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அது ரொம்ப ஒரு ஆபத்து. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இதுதான் ஒரு ஆபத்து. இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, யார் முகவர் நமக்கு தெரியல. ரெண்டாவது, இதுல வரக்கூடிய அவ்வளவு வரவு செலவுமே வட்டி கணக்கின் அடிப்படையில தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அதனால இதுல நம்ம ஒரு காலத்திலயும் பங்கு சந்தையில நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருந்தாது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாங்க.